ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு எடிட்டிங் ஃபீவர். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நியூ ப்ராஜெக்ட்ன்றது அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டில்ஸ் இமேஜ் மாதிரி இருக்குது பாருங்கள், அது மாதிரி இது ஒரு 10 இமேஜ் நான் செலக்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு தேவையான இமேஜ் நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் வெளியே இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஜூம் ஐக்கான் பண்ணி அந்த ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜூம் அவுட் ஆகாமல் கட் பண்ணுறதுக்காக அந்த ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருங்க. நல்லா ஜூம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஈக்குவல் சிம்பிள் இதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் இதே மாதிரி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இம்போர்ட் பண்ண எல்லா ஃபோட்டோக்கும் இதே மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகாத மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஓரளவுக்கு ஜூம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜூம் அவுட் ஆகாமல் இருக்கும். இந்த வீடியோ எஃபெக்ட் கரெக்டாக இருக்கும் பண்ணுற இதுக்கு, எடிட் பண்ணுற வீடியோவுக்கு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆகிடுச்சு, கொஞ்சம் ஒன்று தான் இருக்குது. சும்மா காட்டிகிட்ருக்கேன், உங்களுக்கு காட்டுறதுக்காக இவ்வளோ ஃபோட்டோ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஃபோட்டோ இல்லை நல்லா இருக்க ஃபோட்டோ மட்டும் பண்ணிங்க. ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சைஸ் அதிகமாக இருக்குது, லென்த்து சைஸ். அதனால பாருங்கள் எப்படி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் கம்மியாச்சுன்னு சும்மா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ் வர மாதிரி ஒரு இமேஜஸையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அது மாதிரி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். போதும், கம்மி பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு லேயரை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து இப்போ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டெம்ப்ளேட்டை க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை வெளியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு குரோமா கீ எனேபிள் பண்ணுறேங்க. அங்கே பாருங்கள், அதை 12 வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த க்ரீன் கலர் எஃபெக்ட் தெரியல, நல்லா ஃபுல்லாக ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு அந்த பாட்டில் இமேஜ் வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியுது பாருங்கள், ஏறி இறங்குற மாதிரி இருக்குது. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் பண்ண போகிறேன், பார்டர் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஃபுல் ஸ்க்ரீன் சைஸ் பார்டர் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஈக்குவல் சிம் கொடுத்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் இதை கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா திரும்பவும் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இது இன்னொரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பிளாக் ஸ்க்ரீனில் ஆட் பண்ண போகிறோம். அங்கே பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீனில் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் இதை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த எஃபெக்ட்டு கொஞ்சம் கம்மியாக தெரியுது பார்க்குறதுக்கு. அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போய்ட்டு கான்ஸ்டன்ஸையும் ஸ்ட்ராக்சரேஷனும் இருக்குது பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஃபுல்லாக ஹை வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுத்தையுமே ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. அது வேண்டாம், பிரைட்னஸ் கம்மி அப்படியே 0ல் வச்சுட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். டார்க்காக தெரியும், இதில் பார்க்குறதுக்கு அப்படியே தெரியுது. எடிட் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணால் கரெக்டாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது கலராக அந்த பியர் லவ்வர்ஸ்னு இருக்குது பாருங்கள், அது கலராக அப்படியே எஃபெக்ட் அப்படியே க்ளோ ஆகிட்டு ப்ளே ஆகிறதுக்கும் அந்த எஃபெக்ட்டுக்கும் நல்லா ப்ளே ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த இது பாருங்கள், நல்லா ஃபுல்லாக ப்ளே ஆகுது, பார்க்குறதுக்கு நல்லா ஆசமாக ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், திரும்பவும் ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த உங்களுக்கு இது மாதிரி எந்த ஆடியோ வேணுமோ, மியூசிக் வேணுமோ ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வெளியே வந்துடுறேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆசமாக ப்ளே ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதோட வாட்டர் மார்க், என் சேனலோட வாட்டர் மார்க் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது லோகோட வாட்டர் மார்க்கு ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஷேர்னு ஒன்று கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான குவாலிட்டியில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சிம்பிள் தான், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.